Praise the Lord, brothers and sisters. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்கிற இந்த வசனம் திருத்துவத்தை உறுதி செய்கிறதா? திருத்துவக்காரர்கள் திருத்துவத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வசனத்தை அவங்க ஒரு முக்கியமான ப்ரூஃப் டெக்ஸ்டாக வந்துட்டு காமிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இந்த ஒரு படிப்பினையில் ஆராய்ந்து பார்க்கலாம். அடிப்படை வசனம் யோவான் அதிகாரம் 14 வசனம் 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று பன்மையிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நாங்கள் என்று பன்மையில் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாங்கள் என்கிற வார்த்தை நானும் பிதாவும் அவனுக்குள் வாசம் செய்வோம் என்பதுதான் இதன் அர்த்தமாயிருக்கிறது. இதை பற்றி இன்னும் சில வசனங்கள்லையும் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. 2 யோவான் 1 வசனம், கிறிஸ்தவன் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்தவன் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன், பிதாவும் குமாரனும் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். மேலும் 1 யோவான் 2 வசனங்கள் 23 முதல் 24 வரை, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இந்த வசனத்திலையும் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நமக்குள் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி வாசமாய் இருக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவா உணர்த்துது. ஆனால் கேள்வி, எப்படி வாசமாய் இருக்கிறார்? எந்த வடிவில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருப்பதனால் நமக்குள் அவர் எப்படி வாசமாய் இருக்கிறார்? அவர் ஆவியாக வாசம் செய்கிறார் என்பதை நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். பிதாவானவர் நமக்குள் எப்படி வாசம் செய்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் எப்படி வாசம் செய்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான வசனங்களை பார்க்கலாம். யோவான் அதிகாரம் 4 வசனம் 24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வசனத்துல பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பிதாவாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அவர் ஆவியாகத்தான் வாசம் செய்ய வேண்டும். அப்படியானால் பிதா நமக்குள் ஆவியாக வாசம் செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள் வாசம் செய்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாசமாயிருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 20, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். பிதா நமக்குள்ள இருந்து எப்படி பேசுவாராம்? பிதாவின் ஆவியானவரே நமக்குள் இருந்து பேசுகிறார் என்று இந்த வசனத்துல எழுதியிருக்குது. பிதா நமக்குள் செயல்படுவது ஆவியானவராகத்தான் செயல்படுகிறார். இப்ப கேள்வி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நமக்குள் 3 ஆவிகளாக செயல்படுகிறாரா அல்லது ஒரு ஆவியாக செயல்படுகிறாரா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கான பதிலையும் இந்த படிப்பினால நாம் பார்க்கலாம். ரோமர் அதிகாரம் 8 வசனம் 11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த ஒரு வசனத்துல இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று எழுதியிருக்கிறது. இது வேற யாரும் கிடையாது, பிதாவினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்பதுதான் இதன் அர்த்தமாயிருக்கிறது. பிதா நமக்குள் வாசமாயிருக்கிறார் என்பதை ரோமர் 8:11 பார்த்தோம். மேலும் மத்தேயு 10:20 படித்தோம். மேலும் யோவான் 4:24 பிதா ஆவியா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்குள் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 1 அதிகாரம் 19 வசனம், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். எப்படி பிதாவும் பரிசுத்த ஆவியும் நமக்குள்ளர ஆவியாக செயல்படுகிறாரோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளர ஆவியாகத்தான் செயல்படுகிறார். அதனாலதான் இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 11 வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது
இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இந்த ஒரு வசனத்திலையும் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்று நமக்குள் ஆவியாகத்தான் செயல்படுகிறார் என்பதற்கு இந்த ஒரு வசனமோ ஆதாரமா இருக்குது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் யாருடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினாரு? குமாரனுடைய ஆவியை, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆவியாகத்தான் செயல்படுகிறார் என்பதற்கு இந்த 3 வசனங்களும் ஆதாரமா இருக்குது. பிலிப்பியர் 1:19 இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:11 கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:6 குமாரனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் ஆவியாய் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இதற்கு முன்னாடி படித்த சில வசனங்களில் பிதாவாகிய தேவனும் நமக்குள் ஆவியாக செயல்படுகிறார் என்று பார்த்தோம். மேலும் 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 மற்றும் 2 கொரிந்தியர் 6:16 இந்த வசனங்களை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள் அவர் ஆவியாகத்தான் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எத்தனை ஆவிகள் நமக்குள் செயல்படுகிறது? 3 ஆவியா அல்லது ஒரு ஆவியா? ஒரே ஆவி என்று தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒரே ஆவி என்று தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். எப்படி இருக்கிறோம்? நம் கர்த்தரோடு ஒரே ஆவியாய் இணைக்கப்பட்டு இணைந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நமக்குள் ஒரே ஆவியாக செயல்படுகிறார். அவர் மூவர் அல்ல, அவர் ஒருவர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஏனெனில் பிதா ஆவியாக நமக்குள் செயல்படுகிறார், குமாரன் ஆவியாக நமக்குள் செயல்படுகிறார், பரிசுத்த ஆவி நமக்குள் ஆவியாக செயல்படுகிறார். 3 ஆவியாக அல்ல, ஒரு ஆவியாக அவர் செயல்படுகிறார். அப்படியானால் யோவான் 14:23 இயேசு கிறிஸ்து சொல்றார், நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவும் நானும் ஒரே ஆவியாக வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம் என்பதுதான் இதன் அர்த்தமாய் இருக்கிறது. ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பது இந்த படிப்பு நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எத்தனை ஆவி உண்டு? ஒரே ஆவி உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. பிதாவும் நமக்குள்ளர ஆவியாக செயல்படுகிறார், குமாரனும் ஆவி, பரிசுத்த ஆவியும் ஆவியாக நமக்குள் செயல்படுகிறார் என்றால் நமக்குள் 3 ஆவி கிடையாது, ஒரே ஆவி உண்டு என்பதை எபேசியர் 4:4 மற்றும் 1 கொரிந்தியர் 6:17 ஒரே ஆவி என்பதை குறித்து நாம் படித்தோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்பது பிதாவும் குமாரனும் ஒரே ஆவியாக நமக்குள் செயல்படுவதை குறிக்கிற ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது. திருத்துவத்திற்கு இங்கு இடம் இல்லை. 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனம் 13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இந்த ஒரு வசனத்துல மட்டும் 2 முறை ஒரே ஆவியினாலே ஒரே ஆவிக்குள்ளாகவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஆவிதான் நமக்குள் செயல்படுகிற ஆவி. பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள் ஒரே ஆவியாக செயல்படுகிறாரே அல்லாமல் 3 ஆவிகளாக அல்ல. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவன் ஆவிதான் தேவனுடைய ஆவி என்பதை குறித்தும் ஒரு வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது. ரோமர் அதிகாரம் 8 வசனம் 9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த ஒரு வசனத்திலே தேவனுடைய ஆவி மற்றும் கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவி என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க